இதுக்கும் ரிவ்யூ சொல்றன்ற பேர்ல 4 பேர் வந்து இதுல அந்த இது இல்ல லாஜிக் மிஸ்டேக் எப்படி இத்தனை பேர் அடிப்பாங்க அத்தனை பேர் அடிப்பாங்கன்னு சொல்றதுக்கு வருவாங்க. யார் சொல்றதையும் நம்பாதீங்க மக்களே. படம் அருமையா இருக்கு. தியேட்டர்ல வந்து நீங்களா பார்த்துட்டு சொல்றதை நம்புங்க. நல்லா இல்லைன்னு சொல்றோம் அதையும் வந்து பார்த்துட்டு நீங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. நான் சொல்றேன் பார்க்காம யாரும் நல்லா இல்லைன்னு மட்டும் நீங்களே சொல்லிடாதீங்க சரிங்களா. கைய ஊனிக்காரணம் போட்டு நானு வளர்ந்த என்ன யாரு தூக்கி விட்டது விஜய் டிவிடா. கலக்க போகுதுல வந்து கலக்கின மாதிரி இந்த படத்துல புது மாதிரியா கலக்கி இருக்கிறாரு. படம் வேற மாதிரி இருந்துச்சு. வைலன்ஸ் அது இது வேற மாதிரி பண்ணிட்டாங்க. கத்தி கத்தி தொண்டையே போயிடுச்சு. வைலன்ஸ்னா வேற மாதிரி, லவ் பத்தி வேற மாதிரி எடுத்துருவாங்க. ஒரு சோசியல் மெசேஜ் ஒன்று இருக்கு. அந்த சோசியல் மெசேஜ் இப்ப யாருமே இது பண்றதில்ல. அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும். அதை தான் மெயினா அவர் சொல்லியிருக்காரு. அதை வச்சு வேற லெவலில் படம் எடுத்துட்டு போயிருக்காரு. எஸ்கே வேற மாதிரி ஆக்டிங் தல, வேற மாதிரி அவர் ஆக்டிங் போக ஏறிட்ட போயிட்டு இருக்கு. விஜய் தளபதி வந்து துப்பாக்கி கொடுத்தது சரிதான், அவர் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சிவா கொடுத்து வர ஏறிட்டு வந்துருவாரு. அதான் ஒரு சோசியல் மெசேஜ் வந்து முருகதாஸ் இது பண்ணிருக்காரு. இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ படம் பண்ணியிருக்காரு. ஆனால் சோசியல் மெசேஜ் வச்சிருக்காரு. இப்போ அதுவும் ரியாலிட்டி தான் எடுத்து காமிச்சிருக்காரு. ரியாலிட்டியில எஸ்கே அதுல இருந்து என்ன பண்றாரு அந்த மாதிரி பண்ணும் அப்படின்ட்டு காமிச்சிருக்காரு. அந்த மெசேஜ் பார்த்து அதே மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. ஃபைட்டு தான் வேற மாதிரி இருந்துச்சு. ஃபைட்டு ஒரு சீனும் வைலன்ஸ், லாஸ்ட் சீன்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அந்த வைலன்ஸே வேற மாதிரி. அனிருத் மியூசிக் ஃபைட்டிங் வேற மாதிரி எடுத்துட்டு போகுது. அனிருத் மியூசிக் அந்த லவ் எல்லாம் வேற மாதிரி பண்ணிருக்காங்க. பார்க்கலாம். எஸ்கே முருகதாஸ் சரியான கம்பேக். எஸ்கே வேற மாதிரி பார்க்கலாம். துப்பாக்கி 2 மாதிரி எல்லாம் இல்ல, துப்பாக்கி மாதிரி எடுத்துட்டு பாத்துருக்காரு. ஆனா துப்பாக்கி எல்லாம் வரல. இருந்தாலும் படம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆடுறது ஒவ்வொரு சீனும் கத்துனாங்க வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா நான் ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி இல்ல. பார்க்கலாம். சோசியல் மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜ் பார்க்கலாம். அது இப்போ ஃபாலோ பண்ணனால இந்த மெசேஜ் தான் மெயினா காமிச்சிருக்காரு. லவ் பத்தி வேற மாதிரி காமிச்சிருக்காங்க தல. லவ் எஸ்கே அந்த பொண்ணு மேல வச்சிருக்க லவ்வுக்கான அந்த படம் ஃபுல்லா அவர் வேற மாதிரி பண்ணாரு. அந்த மெசேஜ் அந்த லவ் ரெண்டு தான் படத்தை தூக்கி நிப்பாட்டி. 10க்கு 8 கொடுப்பேன். 7 or 8. சூப்பரா இருந்ததுண்ணா படம். கொலை சொல்ற மாதிரி அவ்வளோ எதுவுமே இல்லைண்ணா, நல்லா இருந்ததுண்ணா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லவ் சீன்ஸ் கூட நல்லா இருந்ததுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா லவ் சீன்ஸ் தான், மோஸ்ட்லி 80% லவ் சீன்ஸ் தான். கடைசியா ஒரு இன்டர்வலுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி இருந்தா ஆக்ஷன் சீன்ஸ் ஸ்டார்ட் ஆகும்ண்ணா. தரமா இருந்ததுண்ணா படம். அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸும் தரமா இருந்ததுண்ணா. எல்லாமே குறை சொல்ற மாதிரி இல்லைண்ணா. இப்போ வரவில்லை பார்த்துருந்தேன். ஒரு அங்கிள் சொல்லியிருந்தாரு நல்லா இல்லை வேஸ்ட் சொல்லிட்டான். வரலாம் இதுவால எப்படிதான் படம் எடுப்பான்னு சத்தியமா தெரியலண்ணா. சூப்பரா இருந்தது. அமரன் விட நல்லா இருந்ததுண்ணா. அமரன்ல சூப்பரா வச்சிருப்பாரு. அதை விட சூப்பரா வச்சிருந்தாருண்ணா. இது நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பிச்சு உதவிட்டாருண்ணா அவரு. ஸ்டண்ட் நல்லா மெயினாங்க. ஃபைட் சீனாடா எவ்வளோ அப்படி எப்படி பண்ணி வச்சிருக்காடா. புதுசா இருக்குண்ணா ஃபைட் சீன். நல்லா இருந்ததுண்ணா. சூப்பரா இருந்ததுண்ணா படம். அதான் இப்போ படத்துல வந்து அது சொன்னா ஸ்பாய்லர் மாதிரி ஆயிடும். அது அவங்க ரிவ்யூ பாக்குறதுக்கு கூட இதுவா இருக்காதுண்ணா. அவங்க படத்தை வந்து பார்க்க சொல்லுங்கண்ணா. ஸ்பாய்லர் சொன்னா அது வேஸ்ட். நான் படம் பார்த்து ஆனா சிம்பிளான கதைனா அந்த ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அதுல சூப்பரா ஆகிட்டாங்கண்ணா படம். மஸ்ட் வாட்ச்ண்ணா, மஸ்ட் வாட்ச். ஃபேமிலி ஆடியன்ஸ் மஸ்ட் வாட்ச். ஓகேண்ணா. ஒரு அதாவது எங்கேயும் அதான் படம் சொல்றேன். எங்கேயும் ஹிப் இவன் கேட்டதுக்கு சொல்லிடுறேன். எங்கேயும் ஹிப்பு தெரியல, லிப்பு தெரியல, கிப்பு தெரியல, எதுவுமே தெரியல. நான் சேலை கட்டினா தான் என்னோட கிப்பை கூட நீங்க பார்க்க முடியும். ஓகேவா? அப்படி ஏன் இடுப்பு வேணா நீங்க பார்க்கலாம் முடியும். படத்துல எந்த ஒரு சின்ன சீனும் இல்லை. எல்லாரும் ஃபேமிலியா தான் பார்க்கணும். பார்க்க வச்சிருக்கிறாரு முருகதாசன். 2010ல் ஒரு துப்பாக்கிய கையில கொடுத்து அதை ஒரு 100 கோடி அடிக்க வச்சு தமிழகத்தையே வந்து திரும்ப பார்க்க செஞ்சது நம்ம முருகதாசன் தான். அதே துப்பாக்கிய மாபியா கண்ண ஒழிச்சு இன்னைக்கு 2025 எந்த துப்பாக்கி கையில கொடுத்துச்சோ அந்த துப்பாக்கியை அந்த 5 கண்டெய்னரையும் கடலுக்குள்ள போய் தள்ளி மாபியா கேங், அதாவது கஞ்சா வரலாம், போதை பொருள் வரலாம், கண்ணுலாம் என் நாட்டுக்கு வர முடியாதுடா கண்ணுன்னு அதை ஒழிச்சு எடுத்திருக்கிறாரு நம்ம சிவகார்த்திகேயன். அவருக்கு ஒரு சின்ன சாங்கு. கைய ஊனிக்காரணம் போட்டு நானு வளர்ந்த என்ன யாரு தூக்கி விட்டது விஜய் டிவிடா. கலக்க போகுதுல வந்து கலக்கின மாதிரி இந்த படத்துல புது மாதிரியா கலக்கி இருக்கிறாரு. அப்நார்மல்ல இருக்கிறப்ப மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா தன்னோட அம்மா அப்பாவா நினைச்சு அவங்களை கொண்டு போய் பாதுகாத்து அதை அவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற விஷயத்துல பாசத்தை காட்டுறதுல கண்டிப்பா அது ஒரு வரமா எடுத்து பண்ணிருக்கிறாரு. அதே மாதிரி வில்லனை சொல்லி ஆகணும். டேய் எவன் கையில துப்பாக்கி இருந்தாலும் அதுக்கு வில்லன் நான்டா அப்படின்றாரு பாரு.
மிராட்டான்னு வந்திருக்கிறாரு. சூப்பர் துப்பாக்கி வில்லன் தான், அருமையா பண்ணிருக்காங்க, எந்த குறையும் கிடையாது. அதான் மதராசிடா மொகராசிடா அப்படின்னு அந்த படத்தை ஃபுல்லா பாட்டை போடாம படம் ஃபுல்லாவே அவர் இன்ட்ரடக்ஷன் ஆகிற சீனுக்கு எல்லாம் பாட்டை சூப்பரா போட்டிருக்கு எங்க அனிருத். ஃபைட்டு கெவினாம அருமை அருமை, கெவின்லாம் ஃபைட்டை தூள் பண்ணி எடுத்துருச்சு. ஃபைட்டுக்கே ஒரு ஃபைட் இருந்துச்சுன்னா அது டைட்டு ஃபைட்டு கெவின் தாண்டா போடா, அவ்வளவுதான். என்னப்பா என்னது துப்பாக்கி 2லாம் கிடையாது, துப்பாக்கி அது வேற இது வேற. துப்பாக்கி அண்ணன் கையில கொடுத்ததுக்கு விளக்க இதுல காட்டி இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேவா, நன்றி. படம் சூப்பரா இருந்தது. எஸ்கே அண்ணா வந்து ஆடியோ லான்ச் ஸ்டேஜ்ல மட்டும் இல்ல, படத்துல வந்து பதில் சொல்லியிருக்காரு. படம் எப்படி இருக்கும்னு கிடையாது, அவரோட ஹேட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து படத்துல பதில் சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து காமெடி மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நான் தாண்டா கிங், ரொமான்ஸ்ல நான் தாண்டா கிங், காமெடி சீக்வன்ஸ்ல நான் தாண்டா கிங், நடிச்சு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு படத்தை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, ஏஆர் சார், முருகதாஸ் சார் பக்காவான ஒரு ஸ்க்ரீன் பிளே, எங்கேயுமே லாக் கிடையாது, சூப்பரா இருந்தது. இதுக்கப்புறம் ஏஆர் சாரோட அந்த ஒரு பீக் ஐ மீன் க்ரோத் வந்து எஸ்கே சாரால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அனிருத் சார் அவர் ஏலியனா அவர் மனுஷனான்னு தெரியல, ஏன்னா மாசத்துக்கு ஒரு படம் அவர் ரிலீஸ் ஆகுது, ஆனா எல்லா படத்துலயும் கொஞ்சம் கூட குறையாம அந்த அளவுக்கு அவரோட மியூசிக் தரமா கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க படத்துக்கு இப்படி தான் கொடுப்போம், அவங்க படத்துக்கு அப்படி கிடையாது. நான் கூலி படத்துல எந்த அளவுக்கு அவரோட மியூசிக் என்ஜாய் பண்ணோம் அதே அளவுக்கு நான் இங்கிட்ட என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி வில்லனா இருக்கட்டும், வில்லனோட ஸ்கிரீன் பேஸா இருக்கட்டும், நடிச்ச எல்லா பிஜு சாரா இருக்கட்டும், நடிச்ச எல்லாருக்குமே அவங்களோட ஸ்கிரீன் பேஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாரோடையும் ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சது. ரீசெண்ட் டேஸ்ல நான் பார்த்த ஒரு பெஸ்ட் படம்னு இந்த மதராசி படத்தை சொல்லுவேன். தேங்க்யூ. லவ் சீன்ஸ், லவ் தான் சார் படமே. லவ்வுக்காக ஹீரோ எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணா போவான், நான் லவ் பண்ற பொண்ணுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு தான் இது. ஹீரோயின் ருக்மணி நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அவங்களோட அந்த ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது, வேற லெவலில் இருந்தது. லைக் ருக்மணி மேம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ஏஆர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டண்ட்டு ஐ மீன் ஒரு இது வந்து ஒரு ஆக்ஷன் லவ் ட்ராமா, ஓகேங்களா. லவ் எந்த அளவுக்கு இந்த படத்தில் இருக்கோ அதே ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து ஆக்ஷனுக்கும் இருக்கு. லாஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து அவரோட ஃபைட் சீன் எல்லாமே பக்காவா இருந்ததுங்க. நான் லைக் ஸ்டண்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ அழகாக வந்து எஸ்கே நான் கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் அமரன் படம் வந்து பார்த்துருந்தேன், அதில் இருந்ததை விட இதில் வந்து ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே அவர் அவ்வளோ மனக்கட்டு அவ்வளோ கோரியோ பண்ணி அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவரை பார்த்து நாங்கள் ரசித்தோம். எஸ்கே அண்ணாவை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வரேன். எங்களை மாதிரி ஜென்ரேஷன் வந்து சின்ன வயசு அது இது அப்படின்ற ஒரு சேனல்லேருந்து பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதுலேருந்து இப்போ அவரோட க்ரோத் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு பர்சனல் கனெக்ட் இருக்கு. நம்ம அண்ணன் நம்ம பெரிய ஆளா வந்து நிக்கிறாரு அப்படின்ற ஒரு பர்சனல் கனெக்ட் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நான் இன்னும் நிறைய படங்கள்லாம் பண்ணி தமிழ் சினிமாவில் வரப்போற அந்த எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே நான் கிட்ட கேட்டுக்கிறேன். துப்பாக்கி 2 கிடையாது, இது துப்பாக்கியை பேஸ் பண்ணின படம். துப்பாக்கி தான் ஒரு மெயினான ஒரு எலமெண்ட். ஸோ துப்பாக்கி 2லாம் இது கிடையாது, இது கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்ட். நல்லா இருந்தது. ஒரு ஒன்லைன் தான், சின்ன ஒன்லைன் தான் இந்த படம். அந்த ஒன்லைனை வச்சு எந்த அளவுக்கு மக்களை என்டர்டெயின் பண்றாங்க, எந்த அளவுக்கு லாக் இல்லாம கொண்டு போறாங்க அப்படின்றது தான் இருக்கு. இதுக்கும் ரிவ்யூ சொல்றன்ற பேர்ல 4 பேர் வந்து இதுல அந்த இது இல்ல லாஜிக் மிஸ்டேக், எப்படி இத்தனை பேர் அடிப்பாங்க அத்தனை பேர் அடிப்பாங்கன்னு சொல்றதுக்கு வருவாங்க. யார் சொல்றதையும் நம்பாதீங்க மக்களே. படம் அருமையா இருக்கு. தியேட்டர்ல வந்து நீங்களா பார்த்துட்டு சொல்றதை நம்புங்க. நல்லா இல்லைன்னு சொல்றோம், அதையும் வந்து பார்த்துட்டு நீங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. நல்லா சொல்லுங்க, பார்க்காம யாரும் நல்லா இல்லைன்னு மட்டும் நீங்களே சொல்லிடாதீங்க, சரிங்களா? புரியல. முருகதாஸ் சார் ஐ மீன் ரீசெண்ட் டேஸ்ல நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு வருது. ஐ மீன் இது அரசியல் இதெல்லாம் நம்ம வேண்டாம், அப்பாற்பட்ட விஷயம், ஓகேங்களா. அந்த மாதிரி இப்போ இங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 2 years பேக் துப்பாக்கி கலாச்சாரம் அதிகமாக இருந்தது. 2 years பேக் இருந்தது, இப்போ அது கிடையாது. 2 years பேக் அது இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஈஸியா மக்கள் கையில வந்து அந்த ஒரு வன்முறை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஈஸியா பரவுது. அது இல்லாம எப்படிலாம் தடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து இங்க சொல்லியிருக்காரு. மக்களை நேசிக்கணும் ஒருத்தர். இந்த இப்போ நம்ம கீழே வந்து கேமரா தூக்கிட்டு வருவானுங்க, செல்ஃபி இது கீழே குதிக்க போறோம்னா கேமரா தூக்கிட்டு வருவேன், அந்த மாதிரி இல்லாம மக்களை ஒருத்தரை நேசிங்க அப்படின்ற ஒரு அழகான சப்ஜெக்ட் ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வரைக்கும் அழகா சொல்லியிருக்காரு முருகதாஸ் சார். ரொம்ப நன்றி. எல்லாருமே பார்க்கலாம். 16+ ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் பிளட் எல்லாம் தெரிக்குது. வீட்டில் போட்டாங்க அம்மா கூட பாருங்க. தியேட்டர்ல வந்து 16+ யாரா இருக்கீங்களோ வந்து பாருங்க. தேங்க்யூ பிரதர். படம் சூப்பரா இருந்துச்சு. லைக் ஹியூமனிட்டி வின்ஸ் அண்ட் லவ், ட்ரூ லவ், லாயல்டி. எஸ்கே தலைவனை பத்தி சொல்லணுமா, வேற லெவல், சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லா சாங்ஸும் சூப்பரா இருந்துச்சு. தங்கப்பூவே வேற லெவல். யாரும் ஸ்பாயில் அலர்ட் பண்றாதீங்க, செம்ம சூப்பரா இருந்தது. யாருமே வந்து எந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் மாட்டாங்க. வேற லெவல், செம்மையா ஆக்ஷன். எஸ்கே வந்து ஒரு சீன்ல வேற மாதிரி நடிச்சிருக்காரு. அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து செம்ம. எனக்கு புரியல. ஆமா ஆமா, நிறைய கன் வச்சுதான் ஆக்சுவலி இந்த மூவியே. ஒரு கன் வந்து குடுக்குறாங்க, அதுதான் மூவியே எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அதுதான் மூவி. பட் சூப்பரா இருந்துச்சு.
புரியல. சூப்பரா இருந்துச்சு. லவ்வுக்காக தான் அவர் இவ்வளவும் பண்றாரு. அதான் சிஏ சூப்பரா இருந்துச்சு. இல்ல இந்த படத்துக்கு யாராலும் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கவே முடியாது. ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து நம்ம நாட் வந்து பேருக்கே இடம் இல்ல சத்தியமா. அப்படி இருந்துச்சு படம். சத்தியமா நெகட்டிவ்லாம் நோ. வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் விட நல்லாவே இருந்துச்சு. நெகட்டிவிட்டியே கிடையாது. இப்போ நான் எஸ்கே ஃபேனா இல்ல. இப்போ நான் இல்லாம சத்தியமா சொல்றேன் கொஞ்சம் கூட லாக் ஆகாம எதுமே எல்லாம் செம்மையா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி. எல்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. உங்களுக்கு லவ் வேணுமா லவ் இருக்கு, ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்கு, சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட்டும் இருக்குது. ஒரு பொண்ணு ஒரு பையனை வந்து ட்ரூவா லவ் பண்ணா அவன் எந்த எல்லைக்கு வேணா போவான். அதுக்கு ஒரு கான்செப்ட். எல்லாம் லாகுன்றாங்க. லாகெல்லாம் இல்ல, சூப்பரா இருக்கு படம். தியேட்டர்ல மிஸ் பண்ணாது. செம்மையா இருக்கான். அது அளவே கிடையாது. தமிழ்நாடு எல்லாம் எப்படி முஸ்லீம் இந்த எல்லாம் ஜாலியா இருக்கிறோம். அதுக்கு எடுக்க ஒருத்தன் வரான், அவனை எப்படி நம்ம சேர்ந்து எல்லாம் இது பண்றோம். அதான் கதை. சாங்கு அனி ப்ரோ சூப்பரா பண்ணிருக்காப்புல சாங்கு. அத ஃபைட் அடிச்சுக்க முடியாது. ஓரா ப்ரோ த்ரில்லா இருக்கு படம். அடுத்து என்ன வருது அப்படி அந்த மாதிரியே போகுது. பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் படம். படம் பக்காவா இருக்குண்ணா. எதிர்பார்த்து வரல, ஆனா எதிர்பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. கூலி எதிர்பார்த்து போனேன், எதிர்பார்க்காத மாதிரி ஆயிடுச்சு. படம் நல்லா வந்திருக்கு. கிளைமேக்ஸ் பக்காவா இருக்கு. பக்காண்ணா. அமரனோட செஞ்சிட்டாரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன் பயங்கரமா இருக்கு. லாஸ்ட் ஃபைட் சீனு எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. லாஸ்ட் ஃபைட் சீனுக்கு தான் ஆவலா இருக்கும். ரெண்டாவது ஷோ கேசினோ போயின்னு இருக்கும். படம் நல்லா இருக்கு. பக்கா பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு தான் எப்படி இருக்குன்னு. அதான் லேக் ஆகுதுன்றாங்க. லேக்லாம் எங்கேயுமே ஆகல. பேலன்ஸா கொண்டு போயிருக்காரு. ஏஆர் முருகதாஸ் நல்லா இருக்காரு. படம் நல்லா பார்க்கலாம். 2-3 வாட்டி கூட பார்க்கலாம். படம் சூப்பரா இருந்துச்சு. வேற லெவலு. லென்த் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி புது கான்செப்டா தான் இருக்கு. நம்ம இந்த அன்னியன்ல பார்த்துப்போம்ல அந்த ஸ்பிட் பர்சனாலிட்டி, அந்த மாதிரி இவருக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. அதை எந்த இடத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்னு புதுசா காட்டியிருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. இன்ட்ரோ சிம்பிளா வச்சுட்டாங்க. பட் இன்டர்வெல் எல்லாம் வேற லெவல் எலிவேஷன் அவருக்கு. அவரோட எமோஷன்ஸ்லாம் சூப்பரா காட்டியிருந்தாரு அவர். லவ் சீன்ஸ் ஆக்சுவலா படம் முக்காவாசியுமே அதுதான். இந்த லவ்க்காக ஒரு மனுஷன், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மனுஷன் எப்படியெல்லாம் இறங்குவான் அப்படின்றத தான் காட்டியிருக்காங்க. லவ் போர்ஷன் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேரிட்டிவ்லி பெட்டர். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. அதை மட்டும் கட் பண்ணிருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அதுதான். இப்போ எங்கேயாவது தப்பு நடக்குதுன்னா அந்த இடத்துல நம்ம அமைதியா இருக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கான், அவனையும் பார்த்து எப்படியெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்ல வந்திருக்காங்க, அவ்வளவுதான். ஸ்டண்ட் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆக்ஷன் ஒவ்வொரு சீனும் ஆக்ஷன் தான் அதிகமா இருக்கு கிளைமேக்ஸ்ல. பட் ஆனா அது நல்லா இருக்கு. ஒரு மாதிரி பார்த்தா கொஞ்சம் ஓகே சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி. இல்ல துப்பாக்கி வேற இது வேற. அவர் கையில துப்பாக்கியை கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கான வேலையை அவரு வச்சு பண்றாரு. மத்தபடி துப்பாக்கி வேற இது வேற. படம் சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி படம் வந்து லைக் ஆக்ஷன்லாம் செம்மையா இருந்துச்சு. சாங் சொல்லவே வேணாம், அவரோட டான்ஸ் சொல்லவே வேணாம், எல்லாமே செம்மையா பண்ணியிருந்தாரு அவரு. ஸோ ஆக்ஷன்லாம் பிரிச்சு வேஞ்சிடாரு. ஆக்சுவலி அந்த பிஜிஎம்லாம் சொல்லட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படம் வந்து லைக் எல்லாருமே போய் பாருங்க, செம்மையா இருக்கு படம். தேங்க்யூ. லவ் சீன்ஸா எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவர் லைக் எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பொண்ணு மேல ஒரு லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ நைஸ், செம்மையா இருந்துச்சு. நல்லா போச்சு. லைக் எந்த இடத்துலயுமே லேக்னா சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா ஒரு நல்ல ஃப்ளோல போச்சு படம். எங்கேயுமே லேக் ஆகுது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சூப்பரா இருந்துச்சு படம். அதுதான் பொதுமக்களுக்கு எப்பதான் லைக் எல்லாம் ஃபைட்லாம் நடக்குது, அடி எல்லாம் போய் ஹெல்ப் பண்ணணும் போயிட்டு அந்த மாதிரி சொல்லி மெசேஜ் பண்ணிருந்தாங்க. எல்லாமே பார்க்கலாம். கண்டிப்பா போய் பார்க்கணும் எல்லாருமே. தேங்க்யூ.